தமிழகத்தில் தற்போது வாக்கு எண்ணிக்கை தொடங்கியுள்ள நிலையில் பாஜகவினர் வெற்றி கொண்டாட்டத்திற்கு தயாராகிவிட்டனர். அதற்கான ஏற்பாடுகள் குறித்து அக்கட்சியின் தேசிய செயலாளர் தமிழிசை சவுந்தரராஜன் நமது செய்தியாளர் எழிலிடம் கூறிய தகவலை தற்போது பார்க்கலாம். அதாவது பாரதிய ஜனதாவுடைய வெற்றி கொண்டாட்டங்கள் இப்போ தொடங்கிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கருத்து கணிப்புகள்லாம் சொல்லியிருக்கு. தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியினுடைய சார்பாக நீங்கள் என்னென்ன நடவடிக்கையெல்லாம் எடுத்திருக்கீங்க? அதாவது மக்களின் கருத்து கணிப்புகள் மட்டுமல்ல, மக்களின் கருத்தும் எங்களை நோக்கியே இருக்கிறது. பல்லாண்டுகளுக்கு பின்பு மத்தியில் தாமரை மலர இருக்கிறது. வெற்றி கொண்டாட்டங்களை நாங்கள் முன்கூட்டியே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனென்றால் தொண்டர்களின் உற்சாகம் கரைபுரண்டு ஓடும் பொழுது எங்களால் அதை அணை விட்டு தடுக்க முடியவில்லை. சாதாரணமாகவே எங்கள் கட்சியில் ஒரு பழக்கம், சுதந்திர தினமாக இருக்கட்டும், குடியரசு தினமாக இருக்கட்டும், தொண்டர்கள் இனிப்பு வாங்கி வருவார்கள், பாரத மாதாவுக்கு பூ வாங்கி வருவார்கள். ஆனால் எப்பொழுதுமே எங்களது கொண்டாட்டங்கள் எல்லோருடன் பகிர்வான கொண்டாட்டமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட கொண்டாட்டங்களிலேயே எல்லோரும் பங்கெடுத்து கொள்ளும்போது மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் தேசம் எங்களுக்கு அளிக்க இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக அதை தமிழகம் முழுவதும் இருந்து எங்களது தலைமை அலுவலகத்திற்கு தொண்டர்கள் வர இருக்கிறார்கள், இனிப்புகளோடு வர இருக்கிறார்கள். நாங்களும் இனிப்புகள் செய்தே கொடுப்பதற்கு தயாராகி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, வெற்றியை சின்ன திரையில் பார்க்காமல் பெரிய திரையிலேயே பார்க்கட்டும் என்று மிகப்பெரிய திரைகள், 2 திரைகளை கமலாலயத்தில் ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஏனென்றால் பெரிய வெற்றியை பெரிதாக மக்கள் பார்க்கட்டுமே தொண்டர்கள் என்ற ஒரு ஆவலோடு